வந்து டைரக்டர் ஆகறக்கு. பிளஸ் துபாய் சாரிங்க கோவா ட்ரிப்புக்கு கூட வந்து தயாராகறக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் வெல்கம் டூ சசி ஆனந்த் மேடம். தேங்க்யூ சார். குட் மார்னிங். எல்லாருக்கும் என்னுடைய இன்னைக்கு காலை வணக்கம். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு காலை கூடி தந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். தேங்க்யூ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹெல்த்தியா இருப்பீங்க நான் நம்புறேன். கண்டிப்பா எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கணும். திரும்பி என்னன்னா பிகாஸ் சேம் டாபிக் தான் நான் அடிக்கடி பேசுறது வந்து ஹெல்த்தை பத்தி தான். என்னன்னா திரும்ப திரும்ப அந்த ஹெல்த் ரிலேட்டடாக தான் நிறைய பிரச்சனைகள் சுத்திட்டு இருக்கு. இப்போ நான் திரும்பவும் எனக்கு வேற இத பத்தி கூட எடுக்கலாம்னு நினைச்சேன். பட் திருப்பியும் அதே ஹெல்த்த பத்தியே பேசிருவோம்னு சொல்லிட்டு தான் நான் சார்ட்ட கூடி நான் கேட்டிருந்தேன் டாபிக் என்னன்னு. அப்போ உங்களுக்கு எது விருப்பமோ அது சொல்லுங்க. எது இதா இருக்கும்னு சொல்லுங்க. அப்ப அதே மாரி எனக்கு பயங்கரமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக்னா அந்த ஹெல்த் தான். இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா கூடி இந்த ஹெல்த் ரிலேட்டட் நான் நெறைய கேள்விப்படுறது என்னன்னா, ஒரு சின்ன வயசுலயே இப்போ ஒரு 50, 52 வயசுலயே நெறைய பேருக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. வருது. என்ன சுத்தி இருக்கவங்களுக்கே 2, 3 பேர் வந்து அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தினால இதாயிட்டாங்க. அ இது பார்க்கும்போது கொஞ்சம் பயமாவும் இருக்கு. என்ன நடக்குது நம்மள சுத்தி அப்படிங்கிறதுல அந்த அவேர்னஸ் ஏன் இன்னும் வரல? அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அ என்னன்னா, இப்போ இப்ப இது முதல்ல வந்து என்ன பண்ணலாம், அந்த அவேர்னஸ கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்பீட் அப் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அத பத்தி நெறைய பேசிட்டு இருக்கேன். ஏன்னா, பிகாஸ் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நெறைய பேர் கொஞ்சம் ஒபீஸா இருக்காங்க. நெறைய கொஞ்சம் ஓவர் வெயிட்ல இருக்காங்க. இப்ப சார் கூட வந்து நேத்துலருந்து கொஞ்சம் ஃபீல்ட் ஒர்க் போறேன் நானு. ஏன்னா, சாரும் அத பத்தி சீரியஸ்னஸ் பத்தி நெறைய சொல்லிக் குடுத்துருக்காரு. நீங்க லீடர்ஸ் எல்லாம் நெறைய பேசுறீங்க. ஹெல்த்த பத்தி பேசுறீங்க, சொல்றீங்க. இப்ப அதனால இப்ப திரும்பவும் நான் ஒரு கோலுக்காகவும் நம்ம ஓடுறோம். அதே டைம் அடுத்தவங்க இது நெறைய பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகவும் நான் இத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பேசிட்டே தான் இருக்கேன். அடுத்தடுத்து ஹோம் விசிட் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா, இதுக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு முடியுமோ, அந்த அவ்வளோ சீக்கிரம் நான் கொண்டு போக நான் விரும்புறேன். அ நம்மளும் அத டீமா தான் வொர்க் பண்ணணும் இதுக்காக. இப்ப என்னன்னா, இப்ப நான் வந்து ரெகுலரா இப்ப சார் என்ன சொல்லுவாரு, "நான் அண்டர் வெயிட்ல இருக்கேன். நீங்க பாடி கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க மேடம்" அடிக்கடி சொல்லுவாரு. அப்ப லாஸ்ட் வீக் தான் போய் நான் என்னோட புரோட்டீன் கிரஸ்ட் நான் வாங்கினேன். இப்ப அத எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாரி இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, கம்பெனி வந்து இந்த லாயல்டி பிளஸ் குடுத்துருக்கிறது பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் அது எனக்கு புரியல. சார் சொல்லும்போது, சரி 6 மாசம் கழிச்சு வாங்கும்போது, என்ன ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் ஒரு 2500 குடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி சாதாரணமா தான் யோசிச்சேன். பட் அது போய் நான் போன மாசம் முடிச்சு, அ அதுக்கப்புறம் இப்ப போய் வாங்கும்போது அது உண்மையில ஒரு ஒரு பெரிய விஷயமா நெனைக்கிறேன். என்னன்னா, நான் வந்து அதுல தான் அந்த ஏர்ன் பண்ணனால தான், இப்ப வந்து நான் புரோட்டீன் கிரஸ்ட் வாங்குனேன். அதே மாரி க்ளோ பூஸ்ட் வாங்கியிருக்கேன். இதோ நான் வாங்குறேன். பிகாஸ் இது வந்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக மெயினா வந்து இப்ப பிகாஸ் வந்து இப்போ ட்ரைனஸ் வர சீசன் இல்லையா? ட்ரைனஸ் இப்ப நவம்பர், டிசம்பர் வரப்போகுது. குளிர்காலம் வரப்போகுது. இந்த டைம்ல நம்ம ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கும் இல்லையா? என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடும். அதுக்காக நான் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணி வாங்குனேன். அதே மாரி புரோட்டீன் கிரஸ்ட்டும் நான் வாங்கியிருக்கேன். பிகாஸ் நான் கொஞ்சம் பாடி கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். சார் சொல்லிட்டே இருப்பாரு. "கொஞ்சம் அண்டர் வெயிட்ல இருக்கீங்க. கொஞ்சம் பாடி வெயிட் போடுங்க. அப்பதான் ஓடுறதுக்கு தெம்பு இருக்கணும்ல" அப்படிம்பாரு. நான் வாங்கியிருக்கேன். புரோட்டீன் கிரஸ்ட் வாங்கியிருக்கேன். அ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் மீட்டிங்ல நான் வந்து கொஞ்சம் வந்து என்னோட சப்பி சீக்ஸ்ல நான் பேசலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது நடக்கும். அ அதே மாரி இந்த ப்ராடக்ட் வந்து நான் குழந்தைகிட்ட கொண்டு போறேன். ஏன்னா சில குழந்தைகள்லாம் அண்டர் வெயிட்ல இருக்காங்க. சரியான உணவுகள் எடுக்கறதில்ல. என் ஃபேமிலிக்குள்ள 2, 3 குழந்தைங்க இருக்காங்க. என் அக்கா, பேத்தி எல்லாம் இருக்காப்படி. ரொம்ப அண்டர் வெயிட். 16 இருக்கணும். 12 தான் இருக்காப்படி. அப்ப இது வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. குழந்தைகளுக்காக இது கொண்டு போணும். ஏன்னா நெறைய நியூட்ரிஷன்லாம் இருக்கிறத அவங்க எடுத்துக்கிறது இல்ல. இது வேண்டாம், அது வேண்டாம். ஃபுல்லா ஜங்க் ஃபுட்ஸ் தான். அதே மாரி ஸ்நாக்ஸ் ஐட்டம், மைதா ஐட்டம் தான் அதிகமா எடுத்துக்கிறாங்க. எங்க அக்கா பேத்தி கூட பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபுல் மைதா ரிலேட்டட் தான் சாப்பிடுவாப்படி. மித்தபடி இல்லாட்டி ஒரு மீன் அவ்வளோதான். இது மத்தபடி வெஜிடபிள்ஸ் எதுவுமே எடுத்துக்க மாட்டாப்படி. அதனால தான் நான் இத வந்து இப்ப ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தைகளுக்கெல்லாம் நான் இத சொல்றேன். அதே மாரி பெரியவங்களும் ரொம்ப சார் ஃபீல்ட் ஒர்க்லயும் கூட காமிச்சிருந்தாரு. கொஞ்சம் அந்த வீக்கா இருக்கவங்களுக்குலாம் இதெல்லாம் குடுக்கலாம் அப்படின்னு நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆ சேம் அது இந்த ஹெல்த் ப்ராடக்ட்ல வந்து நம்ம மோடி கேர் என்ன பண்ணுதுன்னா, அதே சொல்ல வரேன்னா, இந்த லாயல்டில வந்து நான் போய் வாங்கும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. அ எந்த க நான் இதுவரைக்கும் எந்த கம்பெனிலயும் அப்படி நான் பார்த்ததில்ல. ஒரு 6 மாசம் வாங்குனீங்கன்னா, 6வது மாசம் முடிஞ்சோனே உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து நீங்க 2500க்குலாம் கிடைக்குதுங்கிறதும்போது,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்ப தான் அத பார்க்குறேன். பட் வேற ஏதாவது இருக்கான்னு தெரியல. பட் அத ஆராய்ச்சி பண்ண எனக்கு மனசும் இல்ல. பட் இது வந்து கிரேட்டா இருக்கு. நம்ம உண்மையிலே நம்ம நெனச்சத நான் வாங்கிட்டேன். ஒரு 4 மாசமா நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இத வாங்குறதுக்கு. பட் இதுல வந்து வாங்குனதுல ரொம்ப நான் பெருமைப்படுறேன். இனி அடுத்த ஒரு 6 மாசம் இது என் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் இது வந்து ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். சார் அத சொல்லுவாரு. அடிக்கடி இத சொல்லுங்க நீங்க. எந்த கம்பெனி குடுக்காது. வந்து இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயே போய் வாங்குறோம்னா, ஒரு 6 மாசம் ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா, குடுக்க மாட்டாங்க. அதே மாரி மாசத்துல எவ்வளோ ரிடக்ஷன் குடுக்க போறாங்க? ஒரு டிஸ்கவுண்ட்ல 5% ஒரு பெரிய கன்சர்ன்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனா, ஒரு ஆஃபர்ல எப்பாவது போடும்போது நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். மத்தபடி இதெல்லாம் சான்ஸ் இல்ல. நான் எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இல்ல. அ ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அந்த டைம்ல வாங்கும்போது. அத வச்சு நான் அங்க எம்என்சில வந்து நான் வந்து ஃபோட்டோ கூட எடுத்தேன். என்னோட என்னோட ஸ்டேட்டஸ்ல வச்சபோது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. "அது என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸ்டேட்டஸ்ல வைக்கும்போது கண்டிப்பா அது வந்து ரீச் ஆகுது. சிலருக்கு வந்து அது ரீச் ஆகுது. நெறைய பேர் கேட்கறாங்க. இந்த ஸ்டேட்டஸ்ல இந்த ஃபோட்டோ வைக்கும்போது நான் வந்து இப்போ வந்து அந்த லாயல்டில இதுவும் வாங்குனேன். அதே டைம் இப்போ 3000 பர்ச்சேஸ் பண்ணும்போது, நான் புதுசா அந்த ஃபீஸ்ட் கிளாசிக் செட் வந்திருக்கு இல்லையா இப்போ? ஃபெஸ்டிவல் ஃபீஸ்ட்ல கிளாசிக் செட் வந்ததுல, நான் வந்து அது வாங்கியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இத நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப அருமையான ப்ராடக்ட்டு. ரொம்ப கிளாஸா இருக்கு. நான் கூட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பண்ணிடலான்னு நெனச்சேன். ஆனா இல்ல. இது வந்து ரொம்ப கிளாஸா இருக்கு. நான் இதோட நினைவா வந்து நான் இத எப்பவுமே கையில வச்சுக்க போறேன். இதுதான் என்னோட பேஸ். இது வந்து எல்லார்ட்டயும் நான் வந்து உண்மையில சொல்றதுக்கு வந்து ஒரு பேஸ் இது. அதே மாரி இந்த ஸ்டேட்டஸ்ல பார்த்துட்டு எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பையன் கூப்பிட்டாப்படி. "அக்கா இந்த மோடி கேர் பண்றீங்களா?" அப்படின்னு. "ஆமா" அப்படின்னேன். அப்ப நான் ஏற்கனவே 18, 19ல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் விட்டுட்டேன் அப்படின்னாப்படி. அப்போ திரும்பவும் அந்த பையன் ஆக்சுவலா இங்க சண்டே நடக்கிற ப்ரோகிராம்க்கு வரேங்கிறாப்படி. அதுல கூப்ட்டுருக்கேன். கண்டிப்பா திரும்ப வந்து நான் கொஞ்சம் அத யோசிக்கிறேன் செய்யறதுக்கு. ஏன்னா நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இடையில நான் விட்டுட்டேன்னு சொன்னாப்படி. அதே மாரி நம்ம ஒரு ஒரு இத பார்க்குறோம்னா, அத அப்ரிஷியேட் பண்ணி பழகணும், பாராட்டணும். சார் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம மாஸ்டரும் கூட சொல்லிட்டு இருந்தாரு. நெறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுங்க உங்க டீம்லயோ, இல்ல யாரா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் பார்க்குறீங்களா ஸ்டேட்டஸ்ல எதுலயும் ஒரு தம்ஸ் அப்பு, ஏதோ ஒரு ஸ்மைலியாவது போடணும். முதல்ல பாராட்டணும். பாராட்டும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள வந்து ஒரு சந்தோஷம் வரும். இன்னொருத்தர வந்து அப்ரிஷியேட் சப்போஸ் ஒரு குழந்தையே வந்து ஒண்ணு செஞ்சுச்சுன்னா, அப்ரிஷியேட் பண்ணும்போது எவ்ளோ சந்தோஷப்படுது. அந்த குழந்தைத்தனமான குணம் நம்மகிட்ட இருக்கணும். பெரியவங்களோட குணம் இல்ல வேண்டாம். நெறைய வந்து நம்ம குழந்தைத்தனமான குணங்கள்லாம் இருக்கணும். ஏன்னா, எது செஞ்சாலும் நம்ம ஏதாவது திட்டினா கூட மறந்துரும். குணம் வந்து குழந்தைகிட்ட இருக்கு இல்லையா? அதே மாரி பாராட்டுற குணம் வந்து நம்மட்ட நெறைய இருக்கணும். அது வந்து நம்மள பூஸ்ட் அப் பண்ணும். சார் வந்து ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாரு, ரஞ்சித் சாரு ஏதோ ஒண்ணு போட்டுன்னு போஸ்ட் பண்ணிருவாரு. சார் அப்டின்னா, "இல்ல மேடம் அது கரெக்ட். செஞ்ச வேலைக்கு நம்ம ஒரு அப்ரிசியேஷன் குடுக்கணும்ல" அப்டிம்பாரு. அதே மாரி பாராட்டுங்க. குரூப்ல நம்ம வந்து போடும்போது அதை வந்து பாராட்டணும். அந்த பாராட்டு வந்து பெரிய விஷயங்கள செய்யும். நம்மள அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும், பூஸ்ட் பண்ணும். அதே மாரி இந்த ஹெல்த் ரிலேட்டட் நான் என்ன சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அவேர்னஸ் நம்ம கேட்கறாங்களா இல்லையா? இப்ப என் ஃபேமிலியும் கூட ஒருத்தர் வந்து எங்க சிஸ்டர் வழியில வந்து அவங்க க்ளோஸ் இதுதான். அவங்க ஃபேமிலியே தான். இப்ப வந்து லிவர் ஃபுல்லா வந்து அவருக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. அவரு அப்ராட் துபாய்ல இருக்காரு. பட் இப்ப என்னன்னா, ஒரு 2 மந்த்ஸ்க்கு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஜாண்டிஸ் வந்துருச்சு. வந்துட்டு இங்க வந்து கிளியர் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவரு சரியான மெடிசின் எடுக்கல. திரும்பியும் அங்க போனோனே திருப்பி சீரியஸ் ஆயிடுச்சு. நான் அப்போ 2, 3 மாசத்துக்கு முன்னாடி பார்க்கும்போதே சொன்னேன். வீட்டா லிவர் வந்து சார்ட்ட கேட்டபோது வீட்டா லிவர் குடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் அத கொண்டு போனேன். சொன்னேன். அப்ப வந்து அவங்க அது வந்து அவங்க அந்த பொண்ணு வந்து, "இல்ல நம்ம எது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. மருந்தெல்லாம் எடுத்துக்க மாட்டாரு. அது இதெல்லாம் சுத்தமா எடுத்துக்க மாட்டாரு" அப்படின்னு சொன்னாப்படி. எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. திருப்பி 2, 3 வாட்டி சொல்லி பார்த்தேன் கேட்கல. திருப்பி அவரு வந்து இங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்க. திருப்பி அங்க போய் ஏதோ திருப்பி பிரச்சனையாயி திருப்பி இங்க ரொம்ப சீரியஸ் ஆயி தான் வந்திருக்காரு. இப்பவும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அ இப்ப வந்து கிரிட்டிக்கல்லேருந்து வெளிய வந்திருக்கிறாரு. இப்ப வெளிய வந்து நான் திரும்ப சொன்னேன். திருப்பி வெளிய வந்தோனே இதுல நெறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கோங்க. பட் இது வந்து ஃபுட்டு தான். இது வந்து மருந்து கிடையாது. அப்படின்னு நான் சொன்னா சில பேருக்கு அது புரியறதில்ல. இது மெடிசன் அந்த மெடிசன் கூட இது எப்படி எடுக்கிறதுன்னு கேட்கறாங்க. இல்ல இது நம்ம சாப்பாடு சாப்பிடுற மாரி ஒரு வெஜிடபிள் எப்படி ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிறோம், கேரட் எடுத்துக்கிறோம். ஒரு அயனுக்கு வந்தா முருங்கைக்கீரை எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவா தானே இருக்கு. அது எப்படி நம்மள பாதிக்கும்? நம்ம மருந்தெல்லாம் சாப்பிடும்போது இந்த காய்கறிகளே தான் நம்ம சாப்பிடுறோம். கீரைகளையும் தான் சாப்பிடுறோம். அது எப்படி பாதிக்கும்? நெறைய பேருக்கு அது புரியறதில்ல. அலோபதி எடுக்கும்போது இது எப்படி எடுக்க முடியும்? அதுதான் கீரை, நம்ம காய்கறி எடுக்கிற மாரி தான் இந்த சப்ளிமெண்ட்டும். அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும்.
என்னதான் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு சில பயங்கள் இருக்கு. பிகாஸ் டாக்டர்ஸ் வந்து இத அப்ரிஷியேட் பண்றதில்ல. ரெஃபர் பண்றதும் கிடையாது இது. அதனால திருப்பி சொல்லியிருக்கேன். அவரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோனே இது கண்டிப்பா ஏன்னா வேல்முருகன் சார் நெறைய எடுப்பாரு. இந்த கிட்னி ரீகன் பத்தி இதெல்லாம் நெறைய கிளாஸஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப அது அடிக்கடி நான் போட்டு பார்ப்பேன். எனக்கு வந்து அது அப்பதான் நம்ம மைண்டுக்குள்ள ஏறும். நம்ம மைண்டுக்குள்ள போய் நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தா தான் நம்ம மத்தவங்ககிட்ட சொல்ல முடியும். இப்ப சாரே வெயிட் மேனேஜ்மென்ட்ட பத்தி தான் நேத்து நெறைய பேசினோம். எங்க ஹோம் விசிட்ல. அது வந்து உண்மையில அது ஒரு பெரிய அனுபவம் தான். அவங்க எக்ஸ்பீரியன்ஸா லீடர்ஸ் கூட போம்போது எப்படி பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? அந்த கான்ஃபிடன்ட் லெவல் எப்படி அவங்களுக்கு வருதுன்னா, அவங்களோட அனுபவம். இப்ப ரஞ்சித் சாரோட அம்மாக்கெல்லாம் அந்த வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் அவரு எடுத்திருக்காரு. அப்புறம் அவங்க ஒய்ஃப்க்கு குடுக்குறாங்க. சொன்ன மாரி நான் லாஸ்ட் வீக் காய்ச்சல் 2 நாள் காய்ச்சல் இருந்தபோது, ஒரே ஒரு நாள் நல்ல ஹை ஃபீவர் இருந்தது. நான் ஒரே ஒரு டேப்லெட் தான் போட்டேன். பட் வந்து எனக்கு அது ஒத்துக்கல. நெக்ஸ்ட் டே அது வந்து ரொம்ப அ அலர்ஜி ஆயிடுச்சு. பட் என்னன்னா, அந்த கொஞ்சம் காய்ச்சல் இருக்கு. கொஞ்சம் அடுத்த நாள் வேலை பார்க்கணும் அப்படிங்கும்போது அந்த டேப்லெட்ட ஒரு போட்டுறோம். பேராசிட்டமால் போட்டுறோம். ஆனா நெக்ஸ்ட் டே எனக்கு அது ஒத்து வரல. திரும்பவும் நான் கீலாய் தான் எடுத்துக்கிட்டேன். கீலாய் வந்து நான் 3 நேரம் போட்டுக்கிட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுச்சு. எங்க வீட்டுக்கு போன போதும் எங்க அக்கா பொண்ணு கூடி அத குடுத்தா. அவ ஃபீவரா இருந்தா அன்னைக்கு. கிளீனிங்லாம் முடிச்சு கொஞ்சம் ஆள் வந்து ஃபீவர் வந்துருச்சு. அப்ப என்ன சொன்னா, "நீ அந்த சின்ன நான் எப்பவுமே குட்டி டப்பால வச்சிருப்பேன். கிலாய்டு எண்ணெய், அந்த அ பிளட் இதுக்கு இருக்கு இல்லையா? அதுவும் எடுத்துப்பேன். எடுத்துட்டு அந்த அயர்னுக்குள்ளது, பிளட்டுக்குள்ளது. அதுவும் எடுத்து வச்சிருப்பேன். அதை குடுத்தேன். 2 நேரம் அவ போட்டு, "ஓகே சித்தி இது வந்து எனக்கு காய்ச்சல் வந்து கம்மியாயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு கெளம்பி போயிட்டா. சாயந்தரம் வந்து எங்கேயோ ஈவினிங் குழந்தைகளோட வெளிய போயிட்டா. அது கன்டின்யூ பண்ணிட்டா. 2, 3 நாள் கண்டிப்பா அந்த கிலோ எடுத்தங்காட்டி, அவளுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாப்படி. அப்ப அதே தான். திரும்ப வந்து நானே அதே தான் எடுத்துக்கிட்டேன். இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் உண்மையில இயற்கை சார்ந்து இருக்கும்போது, நம்மளும் எதை நாடுறோமோ அது நமக்கு கிடைக்கும் இல்லையா? நம்மளோட மைண்ட் செட் தான். நம்ம எது எடுத்துக்கணும் நம்ம மனசு சொல்லும். அது கேட்கறதில்ல சில விஷயங்கள் நம்ம வந்து திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணும். இல்ல இது பண்ணு, இது பண்ணு. இல்ல நான் பண்ண மாட்டேன். மாத்தி தான் பண்ணுவேன்னு சொன்னோம்னா, அதுக்கோட எதிர்வினை வந்து நம்ம தான் அனுபவிக்கிறோம். பட் அதுதான் இது சப்ளிமெண்ட் வந்து இது ரொம்ப 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 அருமையான சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. என்னோட சொந்த அனுபவத்துல சார் சொன்ன மாரி சொந்த அனுபவத்துல தான் பேச முடியும். எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இது வந்து நம்ம பேச முடியும். அதே மாரி தான். இப்ப என்னன்னா, இப்போ ஒரு சில வந்து நம்ம வொர்க் பண்றதுக்கு உண்டான நம்ம எப்படி அந்த கான்ஃபிடன்ட் லெவல் கொண்டு வரது அப்டின்னா, இப்ப சார் சொன்ன எனக்கு கோல் குடுத்துருக்காரு. நம்ம கண்டிப்பா கோலாலம்பூருக்கும், கோவாக்கும் வந்து இந்த மந்த்துக்குள்ள நம்ம கண்டிப்பா கோவாக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம வந்து இப்போ கம்பெனி குடுத்துருக்கிறது என்னன்னா, சேஃப் ஷிஃப்ட்டோட பண்டில் பேக் குடுத்துருக்காங்க. அருமையான விஷயம். அதுல வந்து நம்ம என்ன எவ்ளோ அழகா நம்ம சம்பாதிக்கலாம். அதே டைம் அச்சீவ் பண்ணலாங்கிற ஒரு அருமையான இது கம்பெனி குடுத்துருக்கிறது. உண்மையிலே பெரிய விஷயம் அது. அத வந்து இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓடுறோம். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணா கண்டிப்பா அத அச்சீவ் பண்ணிடலாம். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கும் இருக்கு. அதே மாரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கும்போது, என்னன்னா அந்த ஒரு மோட்டிவேஷனல் இதுல பார்த்தேன். 12 ரூல்ஸ் அதாவது எப்படி நம்ம வந்து நம்மள நம்மளே மோல்ட் பண்ணிக்கிறது, ஒரு சக்சஸ்க்கு உண்டான ஒரு 12 ஸ்டெப் வந்து அந்த மோட்டிவேஷன்ல நான் பார்த்தேன். அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு விஐபி ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூலா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யாரு? நீங்க யாருன்னு முதல்ல உணர்ந்துக்கோங்க. உங்களுக்குள்ள யார் இருக்கா? நீங்க யாரா இருக்கீங்க? அப்படின்னு உணரணும். 2வது ரூல் என்னன்னா, பயப்படக்கூடாது. நம்ம ஒரு ஸ்டெப் வைக்கும்போது பயப்படக்கூடாது. யூசுவலா நான் அது பண்ணுவேன். ஐயோ! புதுசா ஒண்ணு பண்றோமே! ஏற்கனவே நெறைய பண்ணிட்டோம். ஒவ்வொன்லயும் சில டைம் சக்சஸ் இருக்கும், ஃபெயிலியரும் இருக்கும். பட் அந்த ஃபெயிலியர ஃபேஸ் பண்ணக்கூடிய இது வந்து நமக்கு இருக்கணும். சில டைம் வரும். சில டைம் இது என்னப்பா இது எவ்வளோ நம்ம எடுத்துட்டோம். அடுத்தடுத்து பார்த்துட்டோம். எல்லா இதுலயும் இப்படியே தான் சொல்றாங்க. இப்படியே தான் இருக்கு. என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் சில டைம் டவுன் ஆகும். அப்ப என்ன பண்ணுவேன், நான் ரெகுலராவே அந்த மோட்டிவேஷன் நெறைய கேட்பேன். ஏன்னா, நம்ம அந்த எனர்ஜி லெவல் அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா, மனுஷங்களோட பேசும்போது கூட சில டைம் வந்து நெகட்டிவா பேசுறவங்க தான் நெறைய பேர் நம்மள சுத்தி இருக்காங்க. பாசிட்டிவா பேசுறது ரொம்ப கம்மி தான். அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த வேலை செய்யும்போது காலையில கிச்சன் ஒர்க் ஆகட்டும், எதுலயே ஆகட்டும், நான் வேலை செய்யும்போது என்ன பண்ணுவேன், இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் நெறைய கேட்பேன். ஏன்னா நமக்கு அதுதான் எனர்ஜி லெவல் குடுக்கும். அடுத்தடுத்து அவங்க அதுலருந்து ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது, அது வழியா நான் பார்ப்பேன். இப்ப 2வது ரூல் சொன்னேன் இல்லையா? பயப்படக்கூடாது. நம்ம எந்த ஸ்டெப் வைக்கும்போது பயப்படாம அடுத்து வைப்பேன். அதான் பாசிட்டிவ் எனர்ஜி. அடுத்தது போணும். அப்ப என்ன பண்ண அடுத்த 3வது ரூல் என்னன்னா, புதுசா ஒரு வாய்ப்ப வந்து நம்ம தேடணும். தேடல அதுல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அத வந்து நம்ம எப்படி கொண்டு போகலாம்? அந்த புதிய வாய்ப்ப எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? அப்படிங்கிறத நம்ம கொண்டு போணும். 4வது ரூல் என்னன்னா, ஆ பேராசைப்படுங்க அப்படிங்கிறாங்க. எதுக்காக பேராசைப்படணும்னா,
உங்க குறிக்கோளுக்காக பேராசைப்படுங்க. அதுல வந்து ஒரு பசி, ரொம்ப ஒரு வெறித்தனமான பசின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வெற்றிக்கான அந்த பசி நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 5வது என்னன்னா, உங்க கனவு, உங்க ட்ரீம் வச்சிருப்பீங்க இல்லையா? இத சாதிக்கணும், இத இத பண்ணணுங்கிறத, அந்த ட்ரீமுக்காக, உங்க அந்த கனவுக்காக எதையுமே விட்டு குடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அத வந்து டூ நாட் செட்டில் ஆன் யூர் ட்ரீம். உங்க ட்ரீம்ல வந்து அது எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆயி போகாதீங்க. அது அந்த கோல்ல கரெக்ட்டா இருங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்னன்னா, ஃபெயிலுன்னா தோத்து போங்க அப்படிங்கிறாங்க. எத்தன வாட்டி தோத்து போலாம்? 1 வாட்டி தோக்கலாம், 2 வாட்டி தோக்கலாம், 3 வாட்டி தோக்கலாம். தோக்குறது தப்பில்ல. தோத்து போதா தான் அடுத்த சக்சஸோட அது என்னன்னு அது ருசிக்க முடியும்னு சொல்லுவாங்க. தோத்தா தான் வெற்றியின் கனிய ருசிக்க முடியும் அப்படிம்பாங்க. அப்ப வந்து தோத்து போலாம். தோத்து போயிட்டு என்ன பண்ணணும்? அதுலருந்து திரும்பவும் ஒரு ஃபீனிக்ஸ் வர மாரி நம்ம எந்திரிச்சு வரணும். அதே மாரி 7வது ரூல் என்னன்னா, அ தைரியமா இருங்க. எதையும் ரிஸ்க் எடுங்க. தைரியமா இருங்க, ரிஸ்க் எடுங்க. அப்ப அடுத்து என்ன, உங்கள சுத்தி அடுத்தது 8வது ரூல் என்னன்னா, உங்கள சுத்தி நல்ல ஆளுகளா வச்சுக்கோங்க. ரைட் பீப்பிள். அதாவது உங்கள வந்து எதுவும் உங்க முதுகுல அடிக்காம இருக்கிற ஒரு ஆள வந்து நீங்க வந்து உங்கள சுத்தி வச்சுக்கோங்க. பாசிட்டிவான ஆளுகள வச்சுக்கோங்க. அதாவது முதல்வனா இரு அல்லது முதல்வனோடு இரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அடிக்கடி நான் யோசிப்பேன் அது. எங்க ட்ரெய்னிங்ல சாரெல்லாம் சொல்லிக் குடுக்குறது அதான். அதே மாரி அ யாரையுமே வந்து ஒரு 9வது ரூல் என்னன்னா, உங்கள யாரையுமே நம்ம ப்ளீஸ் பண்ண முடியாது. திருப்திப்படுத்த முடியாது வாழ்க்கையில. ஒருத்தர் ஒவ்வொன்னும் இப்போ ஒண்ணு சொல்றீங்கன்னா, அதுக்கு 10 கருத்து திரும்பி வரும். சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உண்டான டைம் நமக்கு கிடையாது. அதுக்கு நமக்கு தேவையும் இல்ல. நமக்கு என்ன நம்மளோட கோல் என்ன? அடுத்தது மாரி இப்ப நான் அதுதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். வீணான ஒரு சென்சிட்டிவ் விஷயத்துக்கு போறதில்ல. ஒரு என்ன சொல்றது? எமோஷனல் ஆகுறதில்ல இப்பலாம். இப்ப என்னன்னா, எனக்கு வந்து திரும்ப, திரும்ப, திரும்ப இப்ப சாதிக்கணும், சம்பாதிக்கிறதுக்கு உண்டான கோடு வந்து நம்ம கம்பெனி போட்டு குடுத்துருக்காங்க. மோடிகேர் கம்பெனி நமக்கு குடுத்துருக்காங்க. திரும்ப, திரும்ப நான் யோசிக்கிறது அப்படி இப்ப எமோஷனல் ஆகுறதில்ல. இதுக்கு போகல, அவங்க பேசல, இவங்க பேசல. இதை நான் கண்டிப்பா இப்ப நெறைய, நெறைய, நெறைய அவாய்ட் பண்ணிட்டேன். நான் ரொம்ப, ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். பிகாஸ் எனக்கு ஃபோக்கஸ் எல்லாம் இதுதான். இதுவும் என்னோட என்னோட குக்கிங் வந்து இது வந்து நான் போயிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். அதே மாரி இதுவும் வந்து எனக்கு ரொம்ப, ரொம்ப பிடிச்ச ஒரு இது வந்து இதுதான். சாரி. இடையில ஒரு கால் வந்துருச்சு. அப்ப அதனால தான் எனக்கு அதனால இப்ப எமோஷனல் ஆகுறதில்ல. யார பத்தியும் ரொம்ப யோசிக்கிறதில்ல. இப்ப சார் வந்து திரும்ப திரும்ப டெய்லி கேட்பாரு. "என்ன மேடம் இங்க இன்னைக்கு எங்க? எங்க ஹோம் விசிட் அடுத்து செட் பண்ணுங்க." அவரு என் கூட இருக்காரு. அப்ப இவ்ளோ பெரிய லீடர் வந்து என் கூட இருக்கும்போது, அவரு வேலையெல்லாம் கூடவே இருக்கும்போது, கண்டிப்பா நான் அதுக்கு உண்டான வொர்க் பண்ணுவேன்ல. அதுக்கு உண்டான ரிசல்ட்டும் நான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன். ஹோம் ஹோம் விசிட் போயிருக்கேன். அடுத்தது அவங்கள நான் ஃபாலோ பண்ணணும். ஃபுல் பிஸி ஷெட்யூல் ஆக்கிக்கிட்டேன் என்ன. உண்மையிலே பிஸி ஷெட்யூலா தான் இருக்கேன். அதனால வேண்டாத விஷயங்கள் நம்ம வந்து மைண்டுக்குள்ள போட்டுக்க வேண்டாம். அது என்னன்னா, இந்த விஷயங்கள் போடாதபோது நம்ம ஆரோக்கியமா இருப்போம். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம். பிபி ஏறாது. எதுவுமே வராது. நம்ம நல்லா இருப்போம். எனர்ஜியா இருப்போம். ஓடுவோம். அடுத்த கட்டத்துக்கு ஓடும்போது நல்லா இருக்கும். எத சுத்தி நடக்கும் தான். லைஃப்ல அதுவும் பார்க்கணும். சுத்தில என்ன நடக்குது? நம்ம எதுக்கா போகணும், வரணும், வரணும் தான். பட் அது வந்து அதுவே டீப்பா போக வேணாம். இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பண்ணி சொல்றதுக்கு, இது கேட்கறதுக்கு உண்டான டைம் நமக்கு இருக்காது. அதுக்கு ஏன்னா நம்ம டைம் எல்லாம் ரொம்ப வேல்யூபிளா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்மள நம்மளே வேல்யூபிளா ரொம்ப அதாவது சொல்றேன் அதிக மதிப்பு தங்கத்த காட்டிலும் நம்ம வந்து ரொம்ப மதிப்பு மிக்கவங்க. இல்லையா? கடவுள் படைப்புல வந்து எல்லாம் படைச்சாரு. கடைசில அதை அனுபவிக்கிறதுக்காக கடவுள் வந்து நம்மள படைச்சாரு. இல்லையா? அது வந்து நம்ம நல்லா சந்தோஷமா இருப்போம். முதல்ல சந்தோஷமா வச்சுக்க பழகணும். பிரச்சனைகள், கவலைகள் எல்லாம் இருக்கதான் செய்யுது. எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கதான் செய்யுது. இல்லன்னு நான் சொல்லல. பட் அதையே ஃபோக்கஸ் பண்ண வேண்டாங்கிற ஜூம் பண்ணி பார்க்க வேணாம். பெருசா பூத கண்ணாடி வச்சு பார்க்குறோம்னு சொல்லுவேன் இல்லையா? அது வேண்டான்னு நான் சொல்றேன். ஏன்னா, என் அனுபவத்துல திரும்ப திரும்ப நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறது அதுதான். நெறைய ஹர்டில்ஸ் வரும். நெறைய பிரச்சனைகள், வலிகள், வேதனைகள் எல்லாமே வாழ்க்கையில இருக்கதான் செய்யுது. பட் அதை தாண்டி எப்படி வரோம்? அடுத்த கட்டத்துக்கு போம்போது உண்மையிலே நமக்கு சக்சஸ்ன்னு அங்க நம்ம தான் சொல்ல ஃபோக்கஸ். நம்ம அதாவது பிளான் மட்டும் பண்ண போதாது. ஃபோக்கஸ் இருக்கணும். நம்ம எங்க போகணும்? எங்க அந்த கோல்ல எங்க போணும்? நம்ம அது சாதிச்சோமா? இன்னைக்கு என்ன ஸ்டெப் வச்சிருக்கோம்? அடுத்த நாளைக்கு என்ன ஸ்டெப் வச்சிருக்கோம்? அப்படின்னு நம்ம யோசிக்கும்போதே, வேற எதுவுமே நம்ம வேண்டாததுகள யோசிக்க மாட்டோம். சொன்ன மாரி பொழுது கழிக்க மாட்டோம். ஆனா ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் ஆனது. ஏன்னா இன்னைக்கு இந்த ஒரு நொடிய விட்டுட்டானா நம்ம வந்து கிடைக்காது. இப்ப நம்ம திரும்ப பார்க்க முடியுமா? திரும்ப நம்ம நைட்ட திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. அதனால இப்ப இப்ப என்ன டைம் இருக்கு? இதுல என்ன நம்ம பண்ணலாம்? நம்ம சொந்த வேலைகள பார்த்து அடுத்தது என்ன வேலை பண்ணலாம்? இன்னொருத்தருக்காக வேலை பண்ணலாம். அப்படிங்கும்போது ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஏன்னா, இது வெளிய போகும்போது நெறைய மனுஷங்கள பார்க்கும்போது நெறைய அனுபவங்கள் கிடைக்குது. நான் சொல்லும்போது பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணி சுத்திலும் பார்ப்பேன். ஃபோன வந்து அவசியம் இருந்தா மட்டும் தான் எடுப்பேன்.
இல்லாட்டினா ஃபோன் எடுக்கிறது இல்ல. சுத்திலும் பார்ப்பேன். ஒவ்வொரு மனுஷங்க எல்லாரும் எனக்கு பண்றது முக்காவாசி அவங்க ஒரு ஹெல்த் எப்படி இருக்குன்னு தான் நான் பார்ப்பேன். இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? இவங்க ஒபிசிட்டி ஆனா அ பத் 10ல 7 பேர் ஒபிசிட்டியா தான் இருக்காங்க. உடம்பு பாடி வெயிட்ல இருக்காங்க. பிகாஸ் பார்த்தா இப்பத்த உணவு முறைகளும், அவங்க உட்காந்து சாப்பிட்டா வெளிய போய் வந்து அவங்கள கலோரிஸ வந்து அவங்களோட சத் அ வேலை சாப்பிட்டதுக்கப்புறம் அது வந்து ஒர்க் அவுட் பண்றதில்ல. வேலை செய்றதில்ல. அதான் சொன்னேன் எல்லாம் மெஷின் தனமான வாழ்க்கை ஆயிடுச்சு இல்லையா? அது மாரி செய்யறதில்ல. அதனால எல்லாரும் நெறைய சொன்ன மாரி அ 10ல 7 பேர் வந்து உங்களுக்கு வந்து அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கதான் செய்யுது. பட் அதனால நெறைய அந்த அவேர்னஸ் கொண்டு போணும். யங்ஸ்டர்ஸ் இதுக்குள்ள வரணும். நான் சொன்னேன் இல்லையா? இப்ப வந்து என்னன்னா, அ எல்லாரையும் நான் திருப்திப்படுத்த முடியாது. 9வது ரூல் வந்து எல்லாரையும் நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியாதுன்னு இருக்கு. அப்ப அடுத்த வேலைய பார்த்துட்டு நம்ம போணும். அதே மாரி அடுத்தது வந்து எதையும் சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப சீரியஸா எடுத்து எதையுமே போ வேண்டாம். நம்ம ஒண்ணும் அதான் நம்ம ஒரு ராக்கெட் தயாரிக்க போறதில்ல. அது இப்படி எடுக்கும், இப்படி செய்யணும், இப்படி அனுப்புனா இல்ல. நம்ம சிம்பிளான வேலை பண்றோம். அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணணும். சந்தோஷமா பண்ணணும். சொல்ல மாரி எது இஷ்டப்பட்டு பண்ணுங்க. கஷ்டப்பட்டு பண்ணாதீங்க. இஷ்டப்பட்டு பண்ணும்போது அதுல ஒரு என்ஜாய்மென்ட் இருக்கும். இப்ப நான் சொல்ற மாரி எனக்கு அந்த கிளாசிக் செட் வாங்குனோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் வாங்கிட்டேன். ஒரு பர்ச்சேஸ் பண்ணி கம்பெனி குடுத்தது ஸ்டாக் உள்ள வரையும் மட்டும் சொன்னாங்களே, அது மாரி நான் வாங்கிட்டேங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கொண்டு வந்து வீட்ல என் சிஸ்டர்ட்டலாம் காமிக்கும்போது, உண்மையிலே நேத்து அதை வச்சு நான் ஒரு குட்டி வீடியோ பண்ணுனேன். அத என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்பி விட்டுருக்கேன். இதோ நான் வாங்கியிருக்கேன் தீபாவளி, என்னோட தீபாவளி கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நான் என்ன சொன்னேன்னா, தீபாவளி கிஃப்ட்டாவும் இத நீங்க குடுக்கலாம். பட் வந்து அத பார்த்தீங்கன்னா குடுக்க மாட்டீங்க. தீபாவளி கிஃப்ட்டா நம்மளே நம்மகிட்ட அத வச்சுப்போம். அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாரி சொன்னேன் இல்லையா, அந்த வேலையெல்லாம் நம்ம வந்து ம் என்ஜாய் பண்ணி நம்ம செய்யணும். அப்புறம் அடுத்து 11வது ரூல் என்னன்னா, திரும்ப குடுங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சதோ அத திரும்ப குடுங்க. நீங்க என்ன அனுபவிக்கிறீங்க? இந்த வேலை விஷயமாவா? எதுலயே ஆகட்டும். நம்ம ஒரு தேங்க் பண்றோம் இல்லையா? தேங்க் பண்ணும்போது, அது அவ்ளோ அருமையான ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சத்த பத்தி நெறைய பேர் வீடியோஸ் போடுவாங்க. ஃபர்ஸ்ட்ல அது எனக்கு தெரியாது. இந்த பிரபஞ்சத்துல வந்து சொல்லுவாங்க. பட் அது அவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிட்டதில்ல. ஆனா வந்து டெய்லி தேங்க் பண்ணி பழகுங்க. நைட்டு படுக்கும்போது நன்றி சொல்லுங்க. நீங்க அன்னைக்கு நாளெல்லாம் என்னெல்லாம் கிடைச்சது உங்களுக்கு? நன்றி சொல்லி பழகுங்களேன். இப்போ ஒரு சின்னதா வெளிய போறோம். யாராவது நமக்கு உதவி செஞ்சா நன்றி சொல்லுனா, அவர் எவ்வளோ சந்தோஷப்படுறாரு. ஓகே. திரும்பி அவங்க நன்றி சொல்றாங்க. அந்த மாரி இந்த நன்றி சொல்ற குணம் இருக்கணும். பாராட்டுற குணம் இருக்கணும். இந்த 2 கன்டின்யூ பண்ணி பாருங்களேன். அது யாரோ இருக்கட்டும். நமக்கு பிடிக்காதவங்களா ஏதாவது செஞ்சாலும் நல்லது செஞ்சா பாராட்டிருவோமே. அப்போ நம்மள அந்த அந்த டைம்ல அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து வேலை செய்யும். அப்ப அந்த ஹார்மோன்ஸ் வேலை செஞ்சா, நம்ம நல்லா இருப்போம் இல்லையா? ஆக்சுவலா நம்ம க்ளோ ஆவோம். உண்மையில சொன்னா நம்ம முகமே மலர்ச்சியா இருக்கும் அப்படின்னு. அதே மாரி எது கிடைச்சாலும் திரும்ப குடுங்க. உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதா? திரும்ப குடுங்க. இப்ப நீங்க ஏர்ன் பண்ணீங்களா? இந்த எப்படி இது ஏர்ன் பண்ணீங்கங்கிறது, அந்த ஒரு கால்குலேட் பண்ணி பண்றீங்க இல்லையா? அது வந்து திரும்ப குடுங்க. நான் இப்படி பண்ணேன். இந்த அந்த உழைப்பையும் கூட அவங்களுக்கு கத்துக் குடுங்க. இந்த ஸ்டெப்பும் கூட கத்துக் குடுங்க. ஏன்னா நம்ம நம்ம முன்னாடி நம்ம லீடர்ஸ் எல்லாம் நமக்கு கத்துக் குடுக்கலைன்னா, அது நமக்கு நமக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் எதுவுமே கிடையாது. அப்போ வந்து நமக்கு என்ன கிடைச்சதோ, அத வந்து திரும்ப நம்ம குடுக்கணும் அப்படின்னு. அதே மாரி 12வது ரூல் கடைசியா அவங்க இம்பார்ட்டன்ட்டா சொல்றது என்னன்னா, எப்பவுமே நீங்க கடந்து வந்த பாதையை, உங்களோட வேர வந்து மறக்கக்கூடாது. வேர் வந்து வேர் இருந்தா தான் நம்ம மரமே இருக்கும். அதுல கனி, காய் எல்லாம் இருக்கும். அது வந்து அத மறக்காதீங்க. உங்களோட அந்த வந்த பாதைய நீங்க வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி 12 ரூல்ஸ் இருக்கு. இது மாரி நெறைய இருக்கு. ஸ்டெப்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. ஆ அதே மாரி நம்ம இத எடுத்துக்கணும். மோட்டிவேஷனா எடுத்துக்கணும். நெறைய விஷயங்கள் நம்ம லேடீஸ் கத்துக் குடுக்கறத எடுத்துக்கணும். ஆ இப்ப இது வந்து அ இவ்வளோதான் நான் சொல்ல விரும்புறேன். இது இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப டைம் ஆயிடுச்சு. 7 மணி ஆயிடுச்சு. ஆம் சார் அ இன்னும் கொஞ்சம் பேசலாமா? இல்ல நீங்க மேடம் ஓகே. பேசுங்க மேடம். ஓகே, ஓகே, ஓகே. அதனால நான் என் டீமுக்கு சொல்றது என்னன்னா, நம்மளோட கோல் என்ன? நம்ம பார்க்கணும். எத பத்தி கவலைப்படக்கூடாது. சொன்னால எதை பத்தி ரொம்ப வருத்தப்பட வேணாம். கண்டிப்பா நம்ம செட் பண்ணியிருக்கோம் மைண்ட் செட். இப்ப என்ன ஏர்னிங்காக வந்திருக்கோம். அதே டைம் நான் வந்து கோல் நமக்கு என்னன்னா, இப்ப வந்து கோவா. இப்போ அந்த மந்த்க்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம், அது கண்டிப்பா செய்யணும். அதுக்குண்டான ப்ராடக்ட்ஸ் நம்ம கையில இருக்கு. பண்டில் பேக் இருக்கு. பண்டில் பேக் வந்து நல்ல ஒரு ப்ரமோஷனுக்கான கரெக்ட் டயத்துக்கு குடுத்துருக்காங்க கம்பெனி. அத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அ இப்போ வந்து அத தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். முக்காவாசி வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட்டும், அந்த இத தான் நான் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்றேன். அதே மாரி
நாப்கினும் வந்து சொன்ன லேடீஸ் விஷயமா சொன்னல, இப்ப நெறைய யூட்ரஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கிறவங்கள நான் நெறைய பேசிட்டு இருக்கேன். அதே மாரி அந்த அது ஃப்ரீடம் கிட்டு அது பேசிட்டு இருக்கேன். அ யூசுவலா வந்து லேடீஸ் ஃபோக்கஸ் பண்ணாலே ஹெல்த் தான் இருக்கு. அவங்கள்ட்ட ஹெல்த் பார்த்தா இல்ல. அ என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. அவங்க ஏற்கனவே எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்கறதில்ல. திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்றது என்னன்னா, நீங்க வந்து உங்க ஹெல்த்த பாருங்க. எந்த டயத்துக்கு சாப்பிடுங்க. டயத்துக்கு தூங்குங்க. தூங்குற டைம்ல தூங்கணும். சாப்பிடுற டைம்ல சாப்பிடணும். அதுவே இல்ல. இப்போ சாப்பிடுற டைம்ல பார்த்தா, தூங்குறத பத்தி யோசிக்கிறோம். தூங்குற டைம் பார்த்தா, நம்ம சாப்பிடுறத பத்தி யோசிக்கிறோம். இது அப்படியேவே ரிவர்ஸ் ஆயிருக்கு இது. இதை மாத்தணும். நம்ம நெனச்சா தான் நம்மள மாத்திக்க முடியும். கண்டிப்பா நீங்க வந்து அத மாத்திக்கணும்னு நான் நெனைக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்றது வந்து உங்க ஹெல்த்த பாருங்க. நெறைய நாளைக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் சரி பண்ண வேண்டாம். முன்னெச்சரிக்கையாவே இருப்போமே. வருமுன் காப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சப்ளிமெண்ட்ஸ்ல கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுது. மோடிகேரோட சப்ளிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. அத நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அது டைம் எனக்கு ஒரே ஒரு ஃபோக்கஸ் அதான். ஹெல்த் பேஸ்டா நம்ம போகணும். ஹெல்த் குடுத்தாலே பெரிய விஷயம். அவங்களுக்கு நம்ம செய்யற பெரிய நன்மை வந்துங்கிறத நம்ம வந்து ஆரோக்கியத்த குடுக்கறது. அதற்குண்டான அவேர்னஸ் குடுக்கறது தான். அ இதத்தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். இப்ப இனிமேலும் ஃபியூச்சரே அதுதான். ஹெல்த் தான். ஹெல்த்த தான் அத மட்டும் மட்டும் திருப்பி ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்கள்ட்டயும் கேட்கிறேன். நானும் அத தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அ தேங்க் யூ டீம். நீங்க எல்லாரும் இத்தன நேரம் என்னோட உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லியிருக்கேன். லீடர்ஸ் கத்துக் குடுத்தத நான் சொல்லியிருக்கேன். அ தேங்க் யூ டீம். தேங்க் யூ சார்.